100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் ராசியின் அமைப்பையும் பொறுத்து உங்களுடைய கன்னி ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் காலகட்டமாக இது இருக்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முழுமையாக தீருமா, எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நிரந்தர வருவாய் இருக்க போகின்றது. வெளியூர் பயணங்களை அடிக்கடி செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி காண போகிறீங்க. செய்கின்ற காரியங்களில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை உங்களுடைய முயற்சியால் வெற்றி அடைவீங்க. உறுதியுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயம் இருக்க போகின்றது. சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய அறிவுரையால் தொழிலில் புதிய நுட்பங்களை புகுத்துவீங்க. மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. நண்பர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நிச்சயம் நல்லபடி நடப்பாங்க. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து வகையிலையும் ஏற்றமான காலம்னே சொல்லணும். அதாவது உயர்வான மிக பெரும் முன்னேற்றமான மாதமாக இது அமையும் என்றே சொல்ல வேண்டும். சிக்கனத்தை நீங்கள் கையாள வேண்டும். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஊக்கத்துடனும் உத்வேகத்துடனும் வேலை செய்யும் பக்குவம் அதிகமாயிட்டும். உங்களுடைய பேச்சில் சிறிது தற்பெருமை தலை தூக்கும். அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுடைய பலவீனமே அந்த தற்பெருமை தான். பயணங்கள் செய்யும்போது புதிய இடர்பாடுகளை சந்திக்கவும் நேரிடலாம். வம்பு வழக்குகளில் விட்டு கொடுத்து சமாதானமாக போக பாருங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலை பளு இருந்தாலும் நல்லா உழைப்பீங்க. பண வரவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகளும் தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலையில் பங்கெடுத்து கொள்வாங்க. அவங்களிடம் அனாவசியமாக விரோதம் எதுவும் வேண்டாம். சிலருக்கு விருப்பமில்லாத இட மாற்றங்களும் கிடைக்கும். பொறுமையுடனும் கடமை உணர்ச்சியோடவும் பணியாற்றுங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவைகளை சமாளித்து வெளிவந்துடுவீங்க. காலதாமதமானாலும் திட்டமிட்ட பணிகள் நிறைவடைந்து விடும் என்றே சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு சங்கடங்கள் குறைந்திடும். எதிர்கட்சியினரும் ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். கட்சி மேலிடத்தின் ஆதரவையும் பெறுவீங்க. இதனால் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருடனான ஒற்றுமை சீராக்கும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் உண்டாகும் போது பொறுமையோடு பேசி தீர்த்து கொள்வீங்க. பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தோடு செயல்பட போகிறீங்க. பெற்றோரின் ஆதரவை பெற போகிறீங்க. நண்பர்களிடம் அனாவசிய பேச்சு வேண்டாம். பிரச்சனையில் போய் முடிஞ்சிட்டோம். மற்றபடி ஆசிரியர்களுடைய பாராட்டு மழையில் நனையக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. இந்த ஆவணி மாதத்தில் கடைசி சனிக்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வர வேண்டும். தினசரி மாலை வேளையில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க. அதே மாதிரி அந்த கடைசி சனிக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேறி இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் மிக பெரும் அளவில் உச்சத்தை தொடுவீங்க. அடுத்தடுத்த மாதங்களில் முன்னேற்றம் காணவும் இந்த வழிபாடு நிச்சயம் உதவும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். நெருக்கடியான சமயங்களில் உங்களுடைய மதிநுட்பத்தால் அனைத்து நிலைமைகளையும் சமாளித்து விடுவீங்க.
பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அவ்வப்போது சிறு சிறு நஷ்டங்களும் இந்த மாதத்தில் ஏற்படும். போட்டி பந்தயம் போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவங்களால சில முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும். அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழிக்கு ஏற்ப நன்மை தீமைகளை அறிந்து காரியமாற்றுவீங்க. உங்களுடைய பேச்சு திறனால் மற்றவர்களை கவருவீங்க. பிள்ளைகள் வழியில் முன்னேற்றங்கள் உண்டாகிவிடும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் காணாமல் போன பொருட்களும் திரும்ப கிடைச்சிட்டோம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நாட்டம் அதிகமாகிட்டோம். நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள். உங்களுடைய வாழ்வில் இருந்து வந்த வெறுப்புகள் எல்லாம் மறைந்து சிறப்பான பிடிப்புகள் உண்டாகி ஏற்றமான காலமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க போகிறீங்க. திட்டமிட்ட வேலைகளில் சில பிரச்சனைகள் தோன்றினாலும் உங்களுடைய வல்லமையால் அதையெல்லாம் சீராகிவிடும். பயணங்களால் பண வரவை காணக்கூடிய அமோகமான மாதமாக இது அமையப் போகின்றது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும். சக ஊழியர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை சாதுரியமாக சமாளிச்சிடுவீங்க. உங்களுக்கு இடமாற்றம் வேண்டுமென்றால் இந்த மாதத்தில் அது நிச்சயம் சாத்தியமாகும் என்றே சொல்ல வேண்டும். மற்றவர்களுடைய போட்டி பொறாமையால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. பழைய எதிரிகளின் மீது ஒரு கண் இருக்கட்டும். பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகிடும். புதிய யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீங்க. சமுதாயத்தில் மதிப்பு அந்தஸ்து உயர்ந்து விடக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று சொல்ல வேண்டும். தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். குடும்ப ரீதியாக நீங்கள் மிக பெரும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால், தடைகள் தாமதங்கள் இருந்தால், சுபகாரியங்கள் நடத்த முடியலையே, அடுத்தடுத்து அடிமேல் அடி விழுகின்றதே, என்னதான் செய்கிறது என்ற மனக்குறையோடு இருந்திருந்தால் இந்த ஆவணி மாதத்தில் அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகப் போகின்றது. சுபகாரியம் நடக்கப் போகின்றது. திருமணம் கைகூடி வரப்போகின்றது. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் வரன் தேடுபவர்களுக்கு மட்டுமல்ல, வேலை தேடுபவர்களுக்கும் அமோகமான வேலை அமைந்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனை தொல்லை செய்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் கடனில் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய வகையில் பணம் வந்து சேரும். அந்த அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும். அவங்களால பண உதவி நிச்சயம் உண்டாகப் போகின்றது. அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்திருந்த நல்ல காரியங்கள் உங்களை வந்து அடையும். போட்டி தேர்வுகள் எழுதியவர்கள் அல்லது அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், தேர்வு எழுதுபவர்கள் பலருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. குரு பகவான் சனி பகவான் பக்கபலமாக இருக்கப் போகிறார்கள். ராகு கேது பகவான்களால் நல்லது நடக்கப் போகின்றது. உங்களுடைய திறமையால் முயற்சியால் முன்னேறக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கப் போகின்றது என்றும் சொல்லியே ஆக வேண்டும். பல நன்மைகளை பெற வேண்டும். யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்க வேண்டும் என்று பல நாள் கனவோடு இருந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் 2வது வியாழக்கிழமையில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களை வலம் வந்து வணங்கி வாருங்கள். அது மட்டுமல்லாமல் முன்னோர்களையும் வணங்குங்க. காக்கைக்கு அன்னம் இடுங்க. ஏழை எளியோருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த அளவு அருகம்புல்லை மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு சாத்தி வாருங்கள். நிச்சயம் பல நன்மைகள் உண்டாகும். இறைவன் காட்டும் அறிகுறி, அதாவது நாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறோம், ஆபத்தில் மாட்ட போகிறோம் அப்படின்னா
ஏதோ ஒரு அறிகுறி நமக்கு காண்பிக்கும். அப்படி தான் இந்த காலகட்டத்தில், இந்த ஆவணி மாதத்தில் அதிக பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்து இரண்டாவதாக, உங்களுடைய குடும்ப ரகசியங்களை தேவையில்லாமல் வெளியில் சொன்னீங்க, உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ உங்களுடைய ரகசியங்களை சொன்னீங்கன்னா அது மிக பெரும் பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்றத சொல்லணும். அடுத்து மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை உங்களுக்கு பலு அதிகமாக இருக்குது, முடியலையே அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அதிலையும் பெரிய பிரச்சனை உண்டாகும். ஆகையால் இந்த 3 விஷயங்கள்லையும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 8. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், கருப்பு, வெள்ளை. இப்படி இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட நிறங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தேவையான இடத்துல பயன்படுத்தி முன்னேற பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதே நடக்கும், நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.